அது கண்ணு ஜெயா மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான். ஏன்? எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. சிடுமுஞ்சி குரங்கு. ஏங்க உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா? பொம்பளையா அவ? பொண்ணுன்னா அடக்க ஒடுக்குமா, அன்பா இருக்கணும். எப்ப பாரு உரு உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி. கரெக்டுங்க. நீங்க சிரிக்கிறீங்க, அப்ப நீங்க ஜெயா இல்லைங்க. உங்க அக்கா மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன கடிச்சு கொதறி இருப்பாங்க. உங்களுக்கே தெரியுதுல. இன்னொரு தடவை என்ன நல்லா பாருங்க. இவளும் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்காளே. ஹலோ. என்ன? உங்களை நல்லா பாக்குறேங்க. நல்லா பாருங்க, ஆனா இந்த மாதிரி ஜொல்லா பாக்காதீங்க. இப்ப சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க டோட்டலி வேற. கரெக்ட். 6 வித்தியாசம் தான் அழகா தெரியுது. அப்படியா? ஆமாங்க. உங்க அக்காக்கு முட்டை கண்ணு, சாமி படத்துல எல்லாம் வர மாதிரி வாங்க. ஆனா உங்க கண்ணு ரொமான்ஸ் கண்ணு. ஓஹோ. உங்க காது இருக்கும், ஆனா உங்க காது அப்படியே கேள்விக்குறி மாதிரி இருக்கு. அவங்க முடியலாம் அவ்வளவு லென்த் கிடையாதுங்க, ஆனா உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளவு இருக்கு. ஏங்க ஒன்னு சொன்னா உங்க அக்கா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்னன்னு சொல்லுங்க. உங்க அக்கா கொஞ்சம் குண்டுங்க, அது கொஞ்சம் சப்ப மூக்கு. ஏன் மூக்கு? ஐயா நல்லா இல்லையா? அடடடடா, அந்த ரியாக்ஷன் நீங்க சிலைங்க. ஓஹோ. உங்க அக்கா கொஞ்சம் குள்ளங்க, ஸ்டூல போட்டுட்டு தான் ஆபீஸ்க்கு டாக் டாக் டாக்னு வாத்து மாதிரி வருவாங்க. ஆனா நீங்க நல்ல வயரங்க, நயன்தாரா மாதிரி. உங்க அக்காக்கு மல்லிகை பூக்கெல்லாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஒரு தேவதைங்க, உங்க அக்கா ஒரு தேவாங்கு. ஹலோ. இல்ல, கொஞ்சம் அழகான திமிரு பிடிச்ச தேவாங்க தான். என்னங்க உங்க அக்காவை பிடிக்காது நீங்க? இப்ப உங்க அக்காவை பத்தி சொன்னா டென்ஷன் ஆவறீங்க? இல்ல, அவ கொஞ்சம் சொதப்பல் தான். ஏங்க நீங்க பக்கத்துல வந்து நிக்கும் போதே ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. அவ பக்கத்துல நின்னா கேவலம் ஒரு 50 ரூபாய் சென்ட போட்டுன்னு வருவாங்க. ஹலோ, அது குச்சி சின்ன பாட்டில் 7000 ரூபாய். அது ஒரு வேப்பங்குச்சிங்க. இவ்ளோ தூரம் எங்க அக்காவை கவனிச்சிருக்கீங்களா நீங்க? என்னங்க காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க கூட தானே மல்லு கட்டிட்டு நிக்கிறேன். அப்ப கூட இவ்ளோ தூரம் கவனிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி டைம் கிடைச்சது? அதுல ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. என்ன? உங்க அக்காவுக்கு டெய்லி என்ன ஒரு 1/2 மணி நேரம் திட்டலனா பொழுதே போகாது. அந்த மாதிரி சமயத்துல காது ரெண்டுத்தையும் மூடிட்டு சீரியஸா அவங்களே நான் பார்த்துட்டு இருப்பேன். உங்க அக்காவும் நம்ம சொல்றதுக்கு பயந்துட்டு தான் நின்றுட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. ஆனா சைக்கிள் கேப்ல நான் அவங்கள சைட் அடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. எப்படி? உங்க அக்காவை தூக்கி போடுங்க, நாம 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்போங்க. நான் எதுக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்? ஏங்க உங்களுக்கும் ஜெயா பிடிக்காது, எனக்கும் ஜெயா பிடிக்காது. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆயிட்டா. அப்புறம் உங்க கையை நீங்களே வச்சிருந்தா எப்படி? அதை கொஞ்சம் கொடுக்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க கையை கொடுக்க சொன்னா ஒரு பஞ்சு தலகாணியை கொடுக்குறீங்க? ஐயோ வெக்கப்படுறீங்க. ஏங்க நீங்க ஜெயாவா இருக்கவே முடியாதுங்க. வெக்கம்னாலே உங்க அக்காவுக்கு என்னன்னே தெரியாதுங்க. சரி சரி, அந்த பஞ்சு தலகாணிய கொஞ்சம் திருப்பி கொடுங்க. ஏங்க என் ஃப்ரெண்ட பொண்ணு பார்க்க வந்துட்டு என் கூட தனியா பேசிட்டு இருக்கீங்க, வெளியே என்ன நினைப்பாங்க? ஆமாங்க, உங்க ஃப்ரெண்ட பத்தி கொஞ்சம் தப்பா தான் நினைப்பாங்க.